ஏண்டாப்பா வேணும் இப்படி பண்ணிட்டியே, இப்படித்தான் பண்ணலாமா? ஏண்டா நான் செத்தா கூட இப்படித்தான் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லாது கொள்ளாத சினிமாக்கு போடுவியா? உனக்கு அப்படி பண்ணுவா பாட்டி? நான் யார் மேல அதிகமா அன்பு வச்சுக்கிறேனோ அவங்கள தான் அப்படி பண்ணுவேன். அதானே கேட்டேன். நெருப்பா கொதிக்குதே, இந்த பாவி பயல அப்பவே சொன்னேன் குழந்தை ரொம்ப அதட்டாங்கடான்னு. அதுலதான் பயந்துட்டான். யாரு இவனா? அவன் யமனியே வித்துடுவான். கம்மன் இருங்க, பிள்ளையாண்ட எதையோ பார்த்து பயந்துருக்கான். அப்படி என்னத்த பார்த்து பயந்தடா, சொல்லடா. எதை பார்த்துப்பா பயந்த? பார்த்தது ஞாபகம் இருக்குதா? அது எப்படி இருந்தது சொல்லு. ரொம்ப நல்லா இருந்தது. பதிலுக்கு பதில் சரியா போச்சு. ஏண்டா 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 கதவை சாத்திட்டு குளிக்கிற? நீ ஆம்பளை புள்ள தானே, திறந்து வச்சுட்டு குளிடா. போடா. நீயாவது மூடிட்டு குளி. செருப்பு எங்கம்மா? செருப்பு எங்கன்னு கேக்குறல்ல. எதுக்கு? எதுக்கோ செருப்ப கூட. உன் செருப்ப கேக்குறியா என் செருப்ப கேக்குறியா? ஏதோ ஒண்ணு கூட. இங்க காணபடி. அவசரத்துக்கு கிடைக்காது. தொடப்ப எங்க? வேணே செருப்பு கேக்குறாங்க பார், எடுத்துன்னு போய் கொடு. ஐயோ என்னம்மா இது? இவ்வளவு பெரிய பூரா எங்க இருந்து வந்துச்சு? காலையில இருந்து பாத்ரூம்ல சுத்திட்டு இருந்துச்சு, இப்பதான் மாட்டிக்கிச்சு. ஐயே அதான் செத்து போச்சு, அதை ஏன் இப்படி போட்டு அடிக்கிற? தம்பி இந்த சனியனை வெளியில தூக்கி போட்டுருங்கள. ஐயோ சட்னி ஆக்கி விட்டா. என்னங்க பண்றீங்க? பார்த்தா தெரியல, குங்குமம் வச்சிட்டு இருக்கு. தெரியுது, பரவாயில்ல விடுங்க. ஏன் என்ன? அது குங்குமம் இல்ல, கேசரி பவுடரு. ஐயோ, அப்ப இது குங்குமம் இல்லையா? முதல்லயே சொல்லிருந்தீங்கன்னா வாசப்பில் இருந்து சுரண்டி கொடுத்துருப்பல. குங்குமம் வேண்டாம் தம்பி, கேசரி பவுடர் லட்சணமா தான் இருக்கு. சொன்னா வச்சுக்க மாட்டான்னு தான் சொல்லல. வேணும்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பொட்டலம் அடிச்சு கொடுத்து அனுப்புறேங்க. என்னங்க பண்றீங்க? பவுடர் பூசிக்கிட்டு இருக்கேன் தம்பி. ஐயே என்ன? அது பவுடர் இல்லங்க, விபூதி. விபூதியா? அம்மா என்னடி விபூதி நல்லாதான் இருக்கு போ. அது இல்லம்மா, திருவாணியை காணும். திருகாணிய காணமா? நல்லா பாரு, இங்க பாரு. போற இடத்துல எல்லாம் எதையாவது ஒண்ணு தொலைக்கிறதே உனக்கு பொழப்பா போச்சு. என்னங்க என்னாச்சு? திருகாணிய காணப்பா. ஐயோ நல்லா தேடி பாருங்க. யாரு? ராஜா வேணே. என்னப்பா? திருவாணிய திருப்பி கொடுத்துடு கண்ணே. விளையாடாதப்பா. முதலா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நம்மள பத்தி தப்பா நினைப்பாங்க ராஜா. தம்பி காசு வேணா கொடுத்துறோம், திருகாணிய கொடுத்துருப்பா. என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க? அவருதான் உலகாருங்க, நல்லா தேடி பாருங்க. தேடி பார்த்தப்பா காணமே. நானும் தேடி பார்த்துட்டு வரேன். தாவணி எடுத்து உதறி பாரு. இல்லம்மா, இங்கதான் வச்சேன். உதறி பாருங்கறல்ல. என்னங்க ஜன்னல மூட்டிங்க? திறக்க மாட்டீங்கன்னா நான் இந்த பக்கம் வர்றேன். என்னம்மா இது?
ஏங்க கொஞ்சம் கதவை திறங்கலாம் சொல்றேன். கொஞ்சம் வெளியில இரு தம்பி, என் பொண்ணு துணி கட்டிக்குது. நல்ல வேலை சொன்னீங்க, இல்லனா எனக்கு மறுபடியும் ஜுரம் வந்திருக்கும். எட்டி பாக்குறது கெட்ட பழக்கம் கண்ணு. வந்திருக்கிறவங்க தப்பா நினைச்சுப்பாங்க ராஜா. என்னங்க? உங்க திருவாணி கிடைச்சிச்சு. சரிதுங்களா? சேர்லையே. இந்தாடி உன் திருகாணி, கடைசியில ஏன் புடவையில சிக்கிட்டு இருந்தது புடி. ஐயோ, செவத்து மேல வச்சிருந்த என் திருகாணிய காணமே. எப்படி சேரும்? கண்ணு மாணிக்கம், திருவாணிய குடுத்துரு ராஜா. சாயந்தரம் சாராயத்துக்கு அம்மா துட்டாவே குடுத்துடுறேன். கொடுத்துருடி என் தங்க பையா. அம்மா, என்னை பத்தி தெரிஞ்சுக்கினே கேக்குறிய. நான் எடுத்தா திருவாணி மட்டுமா எடுப்பேன். அதானே. நாயனா, பாட்டி திருவாணியை திருப்பி கொடுத்துரு. வந்துக்கிறவங்க நம்மள தப்பா நினைச்சுக்க போறாங்க. என்னது தப்பா நினைச்சுக்குவாங்களா? அம்மா, வந்திருக்கிறது யாருன்னு சொல்லு. அவ உனக்கு தங்கச்சி முறை, அவ பொண்ணு நம்ம வேணும கட்டிக்கிற முறை. ஆமா, இவங்க ஏன் இவ்வளவு நாளா நம்ம வீட்டு பக்கமா வரல? அது வந்து கண்ணு, செத்து போயிடுச்சே கிழவி. அதுக்கும் இவங்களுக்கும் ஏதோ குடும்ப தகராறு. இப்பதான் கிழவி போயிடுச்சே. பழைய விரோதத்தை ஏன் பாராட்டணும்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்காங்க. ஓஹோ, அதானா? வேணே, பொம்பளைங்கள பத்தி அதிகம் கேட்காத, முதுகு தோல் உறிஞ்சிடும். ஏன் பாட்டி, இப்போ ஒன்னும் அவங்களுக்கு நமக்கு எதுவும் விரோதம் இல்ல? இவ்வளவு நாள் இல்ல, இனிமே உண்டு பண்ணிடாத. அம்மா. என்னம்மா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? அப்ப நாங்க போயிட்டு வாங்க. ஏண்டா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? சாவு வீட்டுக்கு வந்தவங்கள போயிட்டு வாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஒரு கெட்ட காரியம் நடக்குங்கிறது உனக்கு தெரியாது? ஓஹோ, மறுபடியும் சாவு வந்துடும் பயப்படுறியா? உன் பயம் உனக்கு. வேணே, இவங்கள வணக்கம் பழனிசாமி. வணக்கம் வணக்கம். நமக்கு ஊர்ல நிறைய பேர் தெரியுங்க, பயங்கர மரியாதை. எலெக்ஷன் கூட ஜெயிச்சிருந்தா பாருங்களேன். இப்பதானே எலெக்ஷனே நடந்தது. தேவேனே, சாயங்கால கோயில் மட்டில காத்தாடி கீழ் விடுறவங்களா மறக்காம வந்துரு. தேவேனே, உங்களை கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க போங்க. என்னடா? யாரா அந்த பொண்ணு? என் முறை பொண்ணு தான். என்ன பார்த்தா பானா காத்தாடி மாதிரி பல பண்ணு இருக்க. எவன்னா டீல் போட்டு போறான், விட்டுறாராடே. வாங்க வாங்க, கையை பிடிச்சுங்க. சீக்கிரம் போடி. என் கையை பிடியா. தூக்கி விடுப்பா. நீ இறங்கிப்பா, உனக்கு எதுக்கு சிரமம்? பாப்பா பாத்து நின்னுக்கடி. அதான் ஒண்ணுக்கு 2 தடவை சொல்லிட்டீங்களே. முந்திரி பருப்பு கேக்கல, நான் ஸ்பெஷலிஸ்ட். அசத்திடுறேன், கவலைப்படாதீங்க. அது இல்லைங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயத்தும் போது ஜிலேபியை போட்டு அசத்திட்டாங்கல்ல, பதிலுக்கு நம்ம கைவச்சே காட்ட வேண்டாமா? காட்டுருவோம் காட்டுருவோம். அப்ப சொல்ல மறந்துட்டேனே, நம்ம வீட்டு பொம்பளை கொஞ்சம் ஐதீகம் பாக்குறவங்க, அது தீஞ்சு போச்சு, இது கருகி போச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டு போறீங்க. அட நீங்க ஒண்ணு, அதுக்கு தான் வெளி ஆளுங்களை வச்சா பொறுப்பு இல்லாம நடந்துக்குவாங்கன்னு என் புள்ளையே வேலைக்கு இட்டுன்னு வந்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. பார்த்து செய்யுங்க. பெண்ணு கண்ணு ராஜா நைனா, என்ன பண்ணினுக்கிற? முந்திரி பருப்பு வறுக்க போறேனா? கண்ணு, செவன்னு பொன் முருவலா வறுக்கணும். கவனமா பார்த்து கலரு, அப்பதான் கேக்கு மாதிரி இருக்கும். ஏதாவது எசுகு பிசுகா பண்ண முதுகு தோல் உறிஞ்சிடும்.
எங்கேயோ கவனத்தை வச்சுக்கின்னு முந்திரி பருப்பை தீச்சிட்டியடா. இதனால கல்யாணமே நின்னு போடுமே.